ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஜித் சாருடைய அடுத்த திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் மிக முக்கியமான ஹீரோயினாக ஸ்ரீலீலா நடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து கொண்டாடின இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லப்பர் பந்தில் மிக முக்கியமான கேரக்டர் அப்படின்னா சுவாசிகா இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க மோகன்லால் கூட பேரப் பண்ணுறாங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, மோகன்லால் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளமும் இந்த படத்துக்காக பேசப்பட்டிருக்குன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா AK64 அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்துருச்சு. பட் என்ன மாதிரியான டைட்டில் பண்ண போகிறாங்க, எப்போ இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த பூஜா எப்போ நடக்க போகுது அப்படின்றத இந்த வருஷத்தோடைய எண்டுக்குள்ளே கொடுத்துருவாங்கன்ற அப்டேட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி பார்த்து ட்ரீட்டு அஜித் ஃபேன்ஸுக்கெலாம் அஜித் சார் வச்சுருக்காருன்றத. அதுக்கு அடுத்தபடியாக மோகன்லால் சாரை பற்றி பேசுனதுனால சொல்கிறேன். மோகன்லால் சார் அடுத்து திருஷ்யம் பார்ட் 3 பண்ண போகிறார். ஜீத்து ஜோசப்புடைய டைரக்ஷனில் பார்ட் 1 பார்த்துட்டோம், பார்ட் 2 பார்த்துட்டோம். வேரியஸ் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகியும் அந்த லாங்குவேஜஸ்லேயும் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இது வந்து திருஷ்யம் பார்ட் 3 கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆள் இந்த கதை ஒரு எண்டுக்கு வரப்போகுது. ஒருவேளை நம்ம ஹீரோ இந்த வாட்டி ஜெயிலுக்கு போக போகிறாரு அப்படின்றது தெரியல. பட் ஏதோ ஒன்று நடக்க போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததை ஜீத்து ஜோசப் பண்ணுவாருன்றதில் டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மேஜிக் இந்த வாட்டி பண்ண போகிறான்றதை. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை இப்போயே லாக் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் மார்ச் 19 ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 19 பயங்கர ஸ்பெஷலாக கிராண்டாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 30 நாள் இந்த படத்துடைய ஷூட்டிங் பாக்கி இருக்கான். அண்டு கூடிய விரைவில் இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ப்ரோமோன்னும் போது இன்னொரு ஞாபகம் வந்தது. என்னென்னா, சுந்தர்சி அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணியிருக்கார். என்ன படம்பா மூக்குத்தி அம்மனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இது புது படம். இந்த படத்தில் யார் ஹீரோன்னு நடிக்கிறாருன்னா விஷால் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறார். இந்த படத்தோட ஹீரோயின் 2 பேர். ஏற்கனவே விஷால் கூட பேரப் பண்ண தமன்னா, இன்னொருத்தவங்க புது ஹீரோயின் கயாடு லோகர். இவங்க 2 பேரும் இந்த படத்தில் ஹீரோயின்ஸாக நடிக்கிறாங்க. ஹீரோவாக விஷால் நடிக்கிறாரு. மதகத ராஜா ஒரு பெரிய டைம் கேப்பில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு திரைப்படம். இந்த காம்பினேஷன் மீண்டும் இணையுது அப்படின்றபோது இன்னும் இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சுந்தர்சி அவர்கள் அப்படின்னாலே அந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த படத்தை சுந்தர்சி அவர்கள் பேக் பண்ணியிருக்காராம். ப்ரோமோ ஷூட்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. அண்ட் சுந்தர்சியோடைய பைப்லைனில் ஃபஸ்ட்டு மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இருக்குது. அடுத்து இப்போ நான் சொன்ன விஷால் அவர்களுடைய திரைப்படம் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய படம் இருக்குது. அது எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆக போகிறீங்க. என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கூட சேர்ந்து சுந்தர்சி ஒரு படம் பண்ண போகிறார். எனக்கு தெரிஞ்சு அவங்க கடைசியாக அண்ட் ஃபஸ்ட்டு பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம். அந்த படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் சுந்தர்சி அண்ட் சூப்பர் ஸ்டார் இணைஞ்சு முழுக்க ஒரு கமர்ஷியல் பேக்கேஜான ஒரு படம் பண்ண போகிறாங்களாம். ரீசெண்ட் டைம்ஸில் தான் கதை சொல்லி அது ஓகே ஆகியிருக்கு அப்படின்ற டாக்ஸும் இருக்குது. கேட்கும் போதே பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் ஒரு 3 கதை சொல்லியிருக்காரு. 3 கதையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 கதையில் ஏதாவது ஒரு கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் லாக் பண்ண போகிறாரா இல்லையா? இல்லை நாம் நடுவில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். என்னென்னா, KVN ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ ஜனநாயகன் அப்படின்ற படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்து வந்து பவன் கல்யாண ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பவன் கல்யாண் கிட்டையும் லோகேஷ் கனகராஜ் ஒரு கதையை சொல்லிட்டு வந்திருக்கார். லோகேஷ் கனகராஜ் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி இயக்க போகிறாரா இல்லை பவன் கல்யாணை இயக்க போகிறாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு KVN ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் லோகேஷ் கனகராஜ் மட்டும் இல்லாமல் வினோத் அவர்கள்கிட்டையும் நல்ல ஒரு கான்டாக்டில் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், வினோத் இப்போ ஜனநாயகன் அப்படின்ற படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படத்தோடைய ஹார்ட் டைரக்டர் என்ன சொன்னார்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படத்தில் வந்து ஒரு பீச்சில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸை நாங்கள் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக நாங்கள் ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். பட் இது விஜய் சார்கிட்ட நாங்கள் சொல்லும் போது விஜய் சார் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, இதுக்கு நம்ம செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணோம், லைவாக போய் ஷூட் பண்ணலாம், இது இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி ECRல ஒரு ப்ரைவேட் பீச்சை லாக் பண்ணி அங்கே நைட் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காரு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக
ஃபேன்ஸுக்காக ஒரு பெரிய எஃபர்ட் போகணுன்றதை தொடர்ந்து விஜய் சார் பண்ணிகிட்டே இருக்காரு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோன்றதுல டவுட்டே இல்லை. இந்த மாதிரி நியூஸஸ் மூலிமா கேள்விப்படும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூட் இந்த படத்துக்கு பலவையாக ஒரு ஏகப்பட்ட விமர்சனங்கள், இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது இன்னும் பெட்டராக நடந்துடலாம், இப்படி ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு கலவையான விமர்சனங்கள் இருந்தால் கூட இந்த படம் இப்போ வரைக்கும் 66 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. அப்படியே பைசனும் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குன்றதையும் சொல்கிறாங்க. பைசனோடைய ஹீரோ த்ருவ் அடுத்து யாரோடைய டைரக்ஷன் நடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காருன்னா, டாடா படத்தோடைய இயக்குனர் விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் அடுத்து த்ருவ் ஒரு படத்தில் ஹீரோ நடிக்க போகிறாரு. அந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கூடிய விரைவில் வரப்போகுது. ரீசெண்டாக ஓஜி அப்படின்ற திரைப்படம் பயங்கர ஹிட்டாக இருந்தது. பவன் கல்யாண் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த படத்தோட டைரக்டர் சுஜித். அடுத்து சுஜித் நானி அவர்களை ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. ரீசெண்ட் டைம்ஸில் கூட அந்த படத்தோடைய பூஜை நடந்தது. அந்த படத்தோடைய ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே. அவங்களும் அந்த பூஜை செரமனியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படமும் முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்டு படமாக பிளான் பண்ணியிருக்காங்களாம். கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு. அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் டூட் படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போது புஷ்பா 3 அப்படின்ற ப்ராஜெக்டை பண்ணலை, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். சுகுமாரோடைய டைரக்ஷனில் ராம் சரண் நடிக்க இருக்க ஒரு படம் எடுக்க போகிறாங்களாம், மிகப்பெரிய பட்ஜெட்டில். அடுத்து எங்களுடைய பெரிய பட்ஜெட் படம்னா அதுதான். அதுக்கப்புறமா தான் நாங்கள் புஷ்பா 3 அப்படின்ற ப்ராஜெக்டுக்குள்ளேயே போகிறோன்றதை சொல்கிறாங்க. புஷ்பா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, எல்லோரும் புஷ்பா எப்போ வரப்போகிறான்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்வீட் அண்ட் சர்ப்ரைஸான ஒரு நியூஸாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கமல் சார் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஒன்று சொல்கிறாங்க, அன்பர் ரிவோடைய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு, இல்லை எச் வினோத் ஒரு கதை வச்சுருக்காரு, அண்டு நம்மளோட டைரக்டர் வீரதீர சூரன் அவர் ஒரு கதையை போய் சொன்னார். பட் கமல் சார் இன்னும் எதுலேயுமே லாக் ஆகாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கு எந்த ப்ராஜெக்ட் அடுத்து பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலேயே கமல் சார் அடுத்து ப்ராஜெக்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரீசண்டாக எல்லா பெரிய ஹீரோஸ் கூடயும் ரொம்ப பிஸியாக அடுத்து படங்களில் ரொம்ப பேக்டாக இருக்க ஒரு டேரக்டராக லோகேஷ் கனகராஜ் தான் இருக்கார். இனி எங்கே பார்த்தாலும் அவருடைய பேர் தான் அடிபட்டுகிட்டே இருக்குது, அவரை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது, அதில் டவுட்டே கிடையாது. அவர் மேலே ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்குது அப்படின்றது இதன் மூலியமாக நமக்கு தெரிய வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விஷ்ணு விஷால் அவர்கள் தொடர்ந்து ஒரு நிறைய படங்கள் லைன் அப் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒன்று ராட்சசன் படத்தோட இயக்குனர், அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டார். அந்த படத்தில் ஹீரோயினாக மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ கட்டா குஸ்தி 2 பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு இந்த மாதமே அவருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. பிரவீன் அப்படின்ற புதுமுக இயக்குனருடைய இயக்கத்தில் ஆரியன் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் படத்தோட இயக்குனர் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்டு ஹாட்ஸ்பாட் பார்ட் 2 அந்த படத்தை முடிச்சே ரெடியாக இருக்குது. அந்த படத்தோடைய ரிலீஸ்க்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் படங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது. லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸும் இருக்காங்க. இதுக்கு நடுவில் அருண் ராஜா காமராஜா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், சிவகார்த்திகனுடைய நண்பர். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தார் ஹாட் ஸ்டாருக்காக, ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய இயக்கத்துலேயும் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து அடுத்து நிறைய லைனப்ஸ் வச்சுருக்காரு. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படிப்பா இவர் இப்படி சூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக அவர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்தவருடைய ஆரியன் திரைப்படத்து மேலே. என்ன மாதிரியான கண்டென்ட் இந்த வாட்டி டெலிவர் பண்ண போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸஸ், சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் KS. பாய்.